ஒருத்தவங்க மேலே நம்ம பாசத்தை கண்மூடித்தனமாக வச்சுருப்போங்க. ஆனால் அவங்க நம்மளோட பாசத்தை ஒரு மசரை கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் இன்றைய இளைஞர்களோட நடைமுறை. என்ன நான் சொல்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னடா இப்படி காட்டில் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது வெட்டிவேர், அதோட லீஃபு. இது பார்த்திங்கன்னா பயங்கர ஷார்ப்பான ஒரு லீஃபு. செம்மையாக வந்துட்டு கிழிச்சிடும். கொஞ்சம் நம்ம பட்டுச்சுனாலுமே பயங்கரமாக கிழிச்சிடும், பயங்கரமாக ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எல்லாருமே வெளியே பார்க்குறதுக்கு பயங்கர சாஃப்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த லீஃப் மாதிரி தான் நிறைய பேர். அவங்களோட ஈகோ ஆர் அவங்களோட இன்னரை நம்ம டச் பண்ணிட்டோன்னா நம்மளை கிழிச்சு எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் ஃபீல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அவங்களோட குணம் அப்படி, மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிறது நம்மளோட குணம். கரெக்டு தானே? போய்கிட்டே இருக்க வேண்டியதான். வாழ்க்கையில் யாரு தாங்க தப்பு செய்யலை? எல்லாருமே 100% பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே தப்பு பண்ணியிருப்பாங்க. பர்ஃபெக்டாக இருந்தவங்க கூட ஒரு சில தவறுதல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதை திருப்பி நம்மளை குத்தி காமிப்பாங்க. மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு திருப்பி அதை குத்தி காமிப்பாங்க. அதுலேயே நம்மளுக்கு பாதி எனர்ஜி போயிடும், டவுன் ஆகி உட்காருவோம். இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்தா ஒரு சில நாள் எல்லாமே மாறி போகும். ஸோ யாராவது உங்ககிட்ட மன்னிப்புன்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் கர்ட்டசி காட்டி ஏற்றுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இருப்பார், நாளைக்கு இல்லை. நம்ம இன்றைக்கி நைட்டு தூங்கி நான் காலையில் எந்திரிச்சா மட்டும்தான் அந்த வாழ்க்கை நிஜம். ஸோ ப்ரெசன்ட் லைஃப்பை வாழுங்க. பாஸ்ட் லைஃப்பை நினச்சிட்டே உட்காந்துட்டு இருந்துட்டோம்னா இருக்கிற லைஃப்பும் சுத்தமாக போயிடும், எதுக்குமே யூஸ் ஆகாதுங்க. ஸோ உங்களோட லவ்ட் ஒன்ஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். தப்பு ஒன்றும் இல்லை. யாரும் எதுவும் பேசவும் மாட்டாங்க. அது அவங்களோட இஷ்டம்.